நாகேஸ்வரன் என் பையன் பாத்தீங்கன்னா திருப்பூர் பல்லடரோட்ல இருக்க பார்க் கல்லூரியில படிக்கிறாரு. பார்க் கல்லூரியில பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பீஸ் கட்டினா முறையான ரசீது தர மாட்டாங்க. இதை போய் நான் காலேஜ்ல தட்டி கேட்ட வாசி என் பையன் பரிச்சை பணம் கட்டியும் அவரை பரிச்சை விட மாட்டாங்க. பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் ரசீது இல்லாம மோசடியா சட்டவிரோதமா வசூல் பண்றாங்க. பார்க் கல்லூரி நிர்வாகம் சட்டவிரோதமா வசூல் பண்றாங்க. இதை நான் தட்டி கேட்கும் போது என் பையன் படிப்பே எனக்கு கேள்வி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் வந்து வசூல் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 3000 ரூபாய்னா அங்க கிட்டத்தட்ட 600 பேர் படிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா 1,08,00,000 ரூபாய் எனக்கு தெரிஞ்சு 6 வருஷத்துல மோசடியா எந்த ஒரு ரசீடும் கொடுக்காம பார்க் கல்லூரி நிர்வாகம் வசூல் பண்ணுது. இது சம்பந்தமா சிஎம் செல்ல நம்ம மனு கொடுத்திருக்கோம். என் பையனை பரிச்சல் விட மாட்டாங்க. என்னையாவது முதல்வர் பாத்தீங்கன்னா அதை தட்டி கேட்டவாசி என்ன சொல்றாங்கன்னா, உன் மகனை இங்க சேர்க்க முடியாது, நீ போய் பிச்சை எடு, உன் மகனை கூட்டிட்டு போய் பிச்சை எடுன்னு சொல்லிட்டு அந்த பார்க் கல்லூரி முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப கேவலமா என்னை தரக்குவா பேசி, என் பேர் நாகேஸ்வரனுங்க, நசீமா, அந்த பார்க் கல்லூரி முதல்வர் பேரு நசீமா மேடம் அவர்கள் வந்து ரொம்ப தரக்குறவா அசிங்கமா பேசுறாங்க. எனக்கு அந்த மன உளைச்சல்ல வந்து கலெக்டர் போன வாரம் திங்கட்கிழமை மனு கொடுத்துருந்தேன். எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்ப நான் புகார் கொடுத்த வாசி என் மகனையும் இன்னொரு சில மாணவர்களையும் அந்த கல்லூரி பரிச்சை இல்லாம முடக்கி வச்சிருக்காங்க. பரிச்சை விட மாட்டாங்க. இதனால வேற வழி தெரியாம தமிழக அரசு நான் மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இன்னைக்கு நான் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு என் மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுத்து, ஏன்னா கல்லூரி பசங்க வாழ்க்கை பிரச்சனை, நடவடிக்கை எடுத்து தயவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன். எல்லாத்தையும் இங்க 2 ரூபா கொடுத்துருக்கீங்க காப்பி அப்படியே கொங்கமேட் ரோட்ல. ஆனா இதுவரை நடவடிக்கை எடுக்கலாம். போன் தான் பண்ணாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அது பல இன்ஸ்பெக்டர்மா ஜெயலலிதா வந்து அந்த கல்லூரிக்கு இதை கூப்பிட்டு விசாரிக்காம போன் பண்ணி அவங்க அப்பா பொலாட்டா பேச மாட்டாரா, கல்லூரியில் மன்னிப்பு கேட்டு பேச மாட்டாரா, என்னை விசாரிக்கவே இல்லை, குற்றவாளி பறிச்சு தெரிவிக்கிறாங்க. அப்போ மிகப்பெரிய ஆள் போன் பண்ணி சொன்னா கேட்காம திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.